அரசியலில் தற்போது ஒரே நேரத்தில் 3 முக்கிய விவாதங்கள் சூடுபிடித்து வருகின்றன. 1. 7.5% உள்ளொதுக்கீடு யாருடைய சாதனை? 2. திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் உள்ளதா? 3. தேமுதிக எடுத்துள்ள புதிய அரசியல் பாதை சரியா தவறா? முதலில் 7.5% உள்ளொதுக்கீடு. 2020 ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த எடப்பாடி கே. பழனிசாமி தலைமையிலான அரசு பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ளொதுக்கீடை கொண்டு வந்தது. இது சட்டமாக நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வந்தது. அந்த ஆண்டு அரசு பள்ளி மாணவர்கள் அதிக அளவில் மருத்துவ கல்வியில் சேர ஆரம்பித்தனர். இதனை எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சியின் மிகப்பெரிய சமூக நீதி சாதனையாக தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார். சமீபத்தில் சட்டப்பேரவையிலேயே அவர் இந்த திட்டத்தை கொண்டு வந்தது எங்கள் அரசுதான் என்று தெளிவாக குறிப்பிட்டார். ஆனால் தற்போது ஆட்சியில் உள்ள M.K. ஸ்டாலின் தலைமையிலான அரசு இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இதன் பலனை தாங்களே அரசியல் ரீதியாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்படுகிறது. சாதனை யாருடையது என்ற அரசியல் போட்டி மீண்டும் தலைதூக்கியுள்ளது. இதே நேரத்தில் திமுக கூட்டணியிலும் சில அரசியல் சிக்கல்கள் வெளியில் பேசப்படுகிறது. அகில இந்திய காங்கிரசின் முக்கிய நிர்வாகியான K.C. வேணுகோபால் தமிழகத்திற்கு வந்தபோது முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கவில்லை என்ற தகவல் அரசியல் வட்டாரத்தில் கவனம் பெற்றது. இது சாதாரண நிர்வாக காரணமா அல்லது கூட்டணிக்குள் உள்ள உட்கருத்து வேறுபாடுகளின் அறிகுறியா என்ற கேள்வி எழுந்தது. அதிகாரப்பூர்வமாக இரு கட்சிகளும் கூட்டணி வலுவாகவே உள்ளது என கூறினாலும் தொகுதி பங்கீடு, தேசிய அரசியல் நிலைப்பாடுகள் போன்ற விஷயங்கள் எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற அரசியல் ஆய்வுகள் தொடர்கின்றன. உடையும் திமுக காங்கிரஸ் கூட்டணி என்ற அரசியல் விமர்சனமும் வெளியிலிருந்து கேட்கப்படுகிறது. இதற்கிடையில் தேமுதிக அரசியல் பாதையும் கவனிக்கப்படுகிறது. கட்சியின் நிறுவனர் மறைந்த விஜயகாந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு கட்சியை பிரேமலதா விஜயகாந்த் வழிநடத்தி வருகிறார். அவரின் கூட்டணி முடிவுகள் குறித்து சில தரப்புகள் கேப்டன் எடுத்திருந்த பழைய அரசியல் நிலைப்பாட்டுக்கு இது முரண்படுகிறதே என்று கேள்வி எழுப்புகின்றனர். மற்றொரு தரப்பினர் அரசியலில் நிலைத்திருக்க வேண்டுமெனில் காலத்துக்கேற்ற தந்திரம் அவசியம் என்கிறார்கள். அப்படியானால் இன்றைய தமிழக அரசியல் என்ன சொல்கிறது? ஒரு பக்கம் 7.5% உள்ளொதுக்கீடு யாருடைய சாதனை என்ற விவாதம், மற்றொரு பக்கம் திமுக காங்கிரஸ் உறவில் வெளிப்படும் அரசியல் சைகைகள், மூன்றாவது பக்கம் தேமுதிக எடுத்துள்ள கூட்டணி திசை. சாதனைகள் அரசியலில் மறக்கப்பட மாட்டாது, கூட்டணிகள் அரசியலில் நிலைத்திருக்காது என்பதும் அதே சமயம் உண்மைதான். ஆனால் இறுதியில் யார் சரி யார் தவறு என்பதை தீர்மானிப்பது மக்கள் மட்டுமே. தமிழக அரசியல் அடுத்த கட்டத்திற்கு நகரும் முன் இந்த 3 விவாதங்களும் இன்னும் தீவிரமாக பேசப்படும் என்பது உறுதியானதே.